நீ பயப்படாமல் பேசு. ஹalleluya. Don't be afraid, speak out. Don't be silent, for I am with you. கர்த்தர் தருகிற வார்த்தை, நான் உன் கூட இருக்க போறேன், நீ பேச போற. ஹalleluya. நீ பேச போற. கர்த்தர் உங்களை கொண்டு பேச வைப்பார். ஆமென். ஹalleluya. பவுல் அத்தேனே பட்டணத்தை விட்டு கொரிந்து பட்டணத்துல வந்து, அந்த பட்டணத்துல ஒரு குடும்பத்தை சந்தித்து, ஆக்கிலா பிரிஸ்கில்லா குடும்பத்தை சந்தித்து அங்கே தங்கி இருக்கிறார். தங்கி இருந்து என்ன பண்ணுகிறார் என்று 3வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் கூடாரம் பண்ணுகிற தொழிலாளிகளா இருந்தார்கள். தானும் அந்த தொழில் செய்கிறவனா இருந்தபடியால் அவர்களிடத்தில் தங்கி அவன் வேலை செய்து கொண்டிருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கொரிந்து பட்டணத்துக்கு நமக்கு தெரியும், இந்த பவுலை குறித்து நமக்கு தெரியும். பவுலுடைய சரித்திரத்தை பைபிளில் படிக்கும்போது ஒரு காரியம் தெளிவாய் தெரியும். என்னவென்றால், ஒன்று, அவன் தேவ நடத்துதலுக்கு தன்னை ஒப்பு கொடுக்கிறவன். ஒரு இடத்துக்கு அவன் சும்மா வரவே மாட்டான். பவுலை குறித்து நீங்க பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலர் 16வது அதிகாரம் அதனுடைய 6 முதல் நீங்க படிச்சீங்கன்னா தெரியும். பவுல் பித்தினியா தேசத்துக்கு போக அவர் முயற்சி பண்ணுவார், பிரயத்தனம் பண்ணி என்று இருக்கும். அவர் அதுக்காக எல்லா ஆயத்தம் பண்ணும்போது பரிசுத்த ஆவியினால என்ன செய்யப்பட்டாரா? தடை பண்ணப்பட்டார். ஆமென். 7வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, பித்தினியா நாட்டுக்கு போக பிரயத்தனம் பண்ணினார்கள், ஆவியானவரோ அவர்களை போக ஒட்டாதிருந்தார். உடனே பிளானை மாத்துறாங்க. தேவ திட்டத்துக்கு ஒப்பு கொடுக்கிறவர்கள் ஆண்டவருக்கு நம்ம என்ன ஆக்சுவலா நம்ம பிரச்சனை என்ன அப்படின்னா, பிளான் பண்றதுக்கு முன்னாடி வேண்டானா விட்டுருவோம், பிளான் பண்ணதுக்கு அப்புறம் வேண்டானா விட மாட்டோம். இதுதான் நம்ம பிரச்சனை. பிளான் பண்றதுக்கு முன்னாடி ஆண்டவர் இது வேண்டாம் அப்படின்னு விட்டுருவோம். ஏன்னா நம்ம நினைக்காத எத்தனை பில்டிங் கட்டியிருப்போம் தலையில. அல்லேலூயா. எத்தனை வீடு வாங்கியிருப்போம், எத்தனை 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 எவ்வளவு என்னெல்லாமோ. ஒரு காரியத்தை செய்யறதுக்கு முன்னாடி இந்த காரியம் வேண்டான்னு வைக்கிறது நமக்கு ரொம்ப ஈஸி. ஆனா இங்க பாருங்க, ஒரு பிரயத்தனம் பண்ணினாங்கன்னா அங்க போறதுக்கு எல்லாமே ரெடி ஆயிட்டாங்க. எல்லாத்தையும் அவங்களுக்கு பெரிய பேக்கிங்லாம் ஒன்றும் இல்லை. 2 ட்ரெஸ் வச்சிருப்பார் பவுல், ஒரு போர்வை வச்சிருந்தார். தீமோத்தேட்டு சொல்லுவார், நீ வரும்போது அதை எடுத்துட்டு வா அப்படின்னு. எல்லாம் ரெடி பண்ணிட்டு இங்கெல்லாம் விட்டாச்சு, போகிறதுக்கு ரெடி. டிக்கெட் எடுத்தாச்சு, வீசாலாம் வந்தாச்சு, எல்லாம் ரெடி ஆயிடுச்சு, இங்கே வேலையும் விட்டாச்சு. எல்லாம் இருக்கும்போது ஆவியானவராலே தடை பண்ணப்பட்டதும் பிளான் வேண்டான்னு வச்சுட்டார். அல்லேலூயா. ஆமென். பவுலே, என்ன பவுலே இது, எப்படி பவுலே? ஆமென். பவுல்கிட்ட கேட்டால் ஒன்னே ஒன்று சொல்லுவார், நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்பதை அறிவேன். இந்த அறிவு நமக்கு குறைவா இருக்கிறதுனால தான், இந்த அறிவு நம்மளே லேக் ஆகிறதுனால தான் நம்மளால அந்த 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 நிலையை தாண்டி யோசிக்க முடியவில்லை. அந்த நிலையை தாண்டி வார்த்தைக்கு நம்மளை ஒப்பு கொடுக்க வைக்க முடியவில்லை. பித்தினியாவுக்கு போகக்கூடாதுன்னு ஆவியானவர் தடுத்துட்டாரு, போக விடலை, பவுல் விட்டுட்டார். அடுத்து அன்னைக்கு நைட்டே சொப்பனத்தில் ஆண்டவர் ஒரு சொப்பனம் காட்டுறார். அந்த சொப்பனத்தை பார்க்கும்போது பவுல் புரிந்து கொண்டார், மீதியான் தேசத்துக்கு மக்கதோனியாவுக்கு போக வேண்டும் என்று. 10வது வசனத்தை வாசியுங்கள். 16:10. அந்த தரிசனத்தை அவன் கண்டபோது, அவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி கர்த்தர் எங்களை அழைத்தார் என்று நாங்கள் நிச்சயித்துக் கொண்டு உடனே மக்கதோனியாவுக்கு புறப்பட்டு போக பிரயத்தனம் பண்ணினோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப பாருங்க, நேத்து வர பித்தினியாவுக்கு போறதுக்கு ரெடி ஆயிட்டு இருந்த ஆளு இன்னைக்கு அப்படியே டோட்டலா மாறிட்டார். இதுக்கு பின்னாடி யார் இருக்கிற அப்படின்னா ஹோலி ஸ்பிரிட். எதுக்கு இதை சொல்ல வரேன்னா, இந்த பவுல் சும்மா கொரிந்து பட்டணத்துக்கு வரவில்லை. ஆவியானவருடைய நடத்துதலோடு ஒரு தேவ பிள்ளை புரிந்து கொள்ள வேண்டும். ஆமே, நான் கர்த்தருடைய நடத்துதலுக்கு உட்பட்டு காணப்படுவேன் ஆகில் கர்த்தர் என்னை ஒரு இடத்துக்கும் சும்மா கொண்டு போக மாட்டார். ஆனா இங்க வந்ததும் பவுலுடைய மினிஸ்ட்ரி அப்படி வளர்ந்து பெருகிச்சான்னு பார்த்தா ஒன்னும் இல்லை. அவன் அப்படி பார்க்கறான், அந்த இடத்துல ஆக்கிலா ஒரு யூதனை பார்க்கறான், அங்க உட்கார்ந்து இருக்கிறான். அவங்க ஃபேமிலி கூட உட்கார்ந்துருந்து
அந்த டென்ட் கூடாரம் செய்கிற தொழிலை செஞ்சிட்டு இருக்கிறார். பவுல் மேல இருக்கிற அழைப்பு வேற, பவுல் மேல இருக்கிற தேவ திட்டம் வேற. ஆனா பவுல் உட்கார்ந்து கூடாரம் செய்கிற வேலையை செய்து கொண்டு வந்தான் என்று இருக்கிறது. எதற்காக தெரியுமா? அவருடைய வேலை வருவதற்காக. ஆமென். தேவ நடத்துதலுக்கு நம்மை ஒப்பு கொடுக்கிறது எவ்வளவு முக்கியமோ அதே போல இன்னொரு முக்கியமான காரியம் தேவனுடைய வேலைக்காக காத்திருப்பது. இந்த பவுல் வேலைக்காக காத்திருக்கிறதையும் வேதத்திலே பார்க்க முடியும். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். அப்போஸ்தலர் 13வது அதிகாரத்துல பவுலும் அவனை சேர்ந்த ஜனங்களும் பெர்கமு பட்டணத்தை விட்டு பிசித்தியா நாட்டில் உள்ள அந்தியோகியாவுக்கு வர்றாங்க. 14வது வசனத்தை பாருங்கள். அந்தியோகியாவுக்கு வந்து ஓய்வு நாளிலே ஜெப ஆலயத்திலே பிரவேசித்து உட்கார்ந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இவங்க வந்துட்டாங்க, வந்து உட்கார்ந்தாங்க. உட்கார்ந்தது அடுத்த வசனம், நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசன ஆகமமும் வாசித்து முடிந்த பின்பு, சகோதரரே, நீங்கள் ஜனங்களுக்கு புத்தி சொல்ல விரும்பினால் சொல்லுங்கள் என்று சொல்லும்படி ஜெப ஆலய தலைவர்கள் அவர்களிடத்தில் ஆள் அனுப்பினார்கள். அப்பொழுது பவுல் எழுந்திருந்து, ஆமென். எதுக்கு இந்த சம்பவத்தை சொல்றேன்னா, பவுலை பார்த்தீங்களா, அவருக்கு தெரியும் அவர் மேல் இந்த இடத்துல என்னை கொண்டு ஏதோ ஒன்று செய்வதற்கு கர்த்தருக்கு சித்தமானால் எனக்கு டோர் ஓப்பன் ஆகும். ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவரே, என்னை இந்த சூழ்நிலையில நீங்க வைத்திருப்பது நீங்கன்னா எனக்கு டோர் ஓப்பன் ஆகும். அவன் அமர்ந்திருக்கிறான், அவன் உட்கார்ந்து இருக்கிறான். அவன் போய் துண்டு கொடுத்து விடல. நான் வந்து ரெவரண்ட் பவுல், ரெவரண்டுக்கு மேல அப்போஸ்தலர் பவுல். இப்படி நாங்கள் நிறைய சர்ச்செல்லாம் இது பண்ணியிருக்கிறோம். பயங்கரமா பிரசங்க பீரங்கி. இதை நீங்க பிடிச்சிங்க, ஒரு சான்ஸ் கொடுத்தீங்கன்னா இவர் போய் அந்த ஓய்வு நாள்னால அப்படி போய் உக்காந்துருக்கிறார். அவருக்கு தெரியும் என்னை ஆண்டவர் எப்பவுமே உட்கார்ந்து இருக்க வைக்க மாட்டார். என்னை ஆண்டவர் எப்பவுமே வாயு மூடிட்டு வைத்திருக்க மாட்டார். எனக்கான வேலையை கர்த்தர் குறித்து வைத்திருக்கிறார். எத்தனை பேர் இந்த காலை வேளையில நம்புறீங்க? உங்க மேல தேவ திட்டம் இருக்குமானால் உங்களுக்கான கதவு திறக்கப்படும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். தேவன் நடத்துதலுக்கு தன்னை ஒப்பு கொடுக்கிறான். தேவனுடைய வேலைக்காய் காத்திருக்கிறான். ஓய்வு நாள்ல ஆண்டவர் சமூகத்தில் போயிட்டு வருவார். இப்படி இருக்கையில் தான் 5வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, 18:5, மக்கதோனியாவிலிருந்து சீலாவும் தீமோத்தேயுவும் வந்தபோது பவுல் ஆவியில் வைராக்கியம் கொண்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதுதான் அந்த டைம், அந்த வேளை வரும்போது இதுவரை இல்லாத ஒரு மாற்றம். ஆங்கிலத்தில் கேஜேவி பைபிள் இப்படி கொடுக்கப்பட்டிருக்கிறது, பால் வாஸ் pressed in the spirit. NKJவில் பால் வாஸ் compelled by the spirit. ஆவியானவரால கம்பல் பண்ணப்படுறார், ஃபோர்ஸ் பண்ணப்படுறார். ஆமென். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரா சகோதரி, உங்களை நடத்துகிறது கர்த்தரானால் உங்களுக்கான வேலை வரும்போது அதை நீங்கள் அறிந்து கொள்ள, உணர்ந்து கொள்ள அவர் உங்களை ஏவுவார், அவர் உங்களை ஃபோர்ஸ் பண்ணுவார். நாமளா யோசித்து இல்லை 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 இல்லை. ஆமென். அதனாலதான் ஒரு தேவ பிள்ளைக்கு இந்த நிச்சயம் இருக்க வேண்டும். அவர் சும்மா இருக்க விட மாட்டார். கம்ப்ளீட்டா அவர் அந்த இடத்துல வந்ததே பவுல். நான் பவுலை சொல்லிட்டு இருக்கிறேன். அதே போல நம்ம ஒவ்வொருவருக்கென்று தேவன் ஒரு திட்டத்தை வைத்து நம்மை நடத்தி கொண்டு இருக்கிறார். ஆமென். ஆனால் அதுதான் நம்முடைய வாழ்க்கையில நடக்குதான்னு பார்த்தா இல்லை. ஏதோ ஒன்று பண்ணிட்டே இருக்கிறோம், ஏதோ ஒன்று செஞ்சுட்டே இருக்கிறோம். ஆனா ஒரு நிச்சயத்தை புரிந்து கொள்ளுங்கள், உங்களை கர்த்தர் தான் கொண்டு வந்திருக்கிறாரா? கர்த்தர் தான் உங்களை காத்திருக்க வைத்திருக்கிறாரா? எப்படி ஆவியிலே பவுல் வைராக்கியம் கொண்டானோ, ஆவியானவரால பவுல் அந்த கம்பல் பண்ணப்பட்டாரோ, ஆமென், ஹல்லேலூயா, ஆமென், அந்த ஃபோர்ஸ் பண்ணப்பட்டாரோ, அதே போல ஒரு ஏவுதலை கர்த்தர் உங்களுக்கு தந்து உங்களை கர்த்தர் எழுப்பி விடுவார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சவுல் மேல அபிஷேகம் வச்சாச்சு. நமக்கு தெரியும் சவுல் மேல இருக்கிற அழைப்பு, சவுல் மேல இருக்கிற அபிஷேகம். இதெல்லாம் இருந்தும் சவுல் எங்க போய் ஒளித்து கொண்டான் என்று இருக்கு. சாமுவேல் எல்லாரையும் அழைக்கும் போது சவுல் எங்க இருக்கிறாரு?
ஒளித்திருக்கிறார். ஏன் தெரியுமா? இந்த ஏவுதல் இல்லை, அழைப்பு இருக்கு, அபிஷேகம் இருக்கு. இந்த இதை எப்படி சொல்லன்னு தெரியல. இந்த 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 ஒரு தள்ளி விடுறதுக்கு ஆள் இல்லை. ஆமென். நம்ம லாங்குவேஜ்ல வந்துட்டோம். இப்படி தள்ளி விடுறதுக்கு ஆள் இல்லை. போஸ்ட் பண்ணாருன்னா அப்படி சிலர் நிறைய பேர் நீச்சல் படிச்சது எப்படி தெரியுமா? தள்ளி விட்டு. ஆமென். ஆண்டவர் உங்களை தள்ளிவிட போகிறார் அவருடைய திட்டத்துக்கு. இதெல்லாம் தள்ளி 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 கொண்டு வந்தார். ஹல்லேலூயா. அழைப்பு இருக்கு. சவுல் வந்ததுமே இஸ்ரவேலின் அபேட்சை எல்லாம் உன்மேலும் உன் வீட்டார் இடத்திலும் அல்லவா இருக்கிறது. எல்லாம் அப்படி மேன்மையான பார்த்துட்டான். என் மேல ஒரு பெரிய அழைப்பு மட்டும் இல்ல, அபிஷேகத்தை ஊற்றி முத்தமிட்டு. அபிஷேகம் இருக்கு, அழைப்பு இருக்கு, ஆனா இது இல்லை. அதனால சவுல் என்ன பண்ணிட்டான்னா போய் ஒளித்து கொண்டான். போய் தூக்கிட்டு வந்தாங்க. தூக்கிட்டு வந்து ஆமென், கர்த்தருக்கு மகிமை. 11வது அதிகாரம் 1 சாமுவேல் 11வது அதிகாரத்துல அம்மோனியனான நாகாஸ் என்பவன் என்ன பண்ணுகிறான்? கீலேயாத்தில் இருக்கிற யாபேசை சுத்தி அவன் பாளையம் இடுகிறான். உடனே ஜனங்க வந்து சொல்றாங்க, நீங்க இந்த மாதிரி பண்ணாதீங்க, நம்ம உடன்படிக்கை செய்து கொள்வோம். உடனே அவன் சொல்றான், இஸ்ரவேலுக்கு நிந்தையை கொடுக்கணும், எல்லாருடைய கண்களை பிடுங்கி சொல்றான், நான் உங்கள் ஒவ்வொருவருடைய வலது கண்ணையும் பிடுங்கி இதனால இஸ்ரவேல் எல்லாவற்றின் மேலும் நிந்தை வர பண்ணுவதே நான் உங்களோட பண்ணும் உடன்படிக்கை. அப்படி சொல்லிட்டு அவன் நிக்கிறான். நான் விட மாட்டேன் அப்படி சொல்லிட்டு அவன் ஸ்ட்ராங்கா நிக்கிறான். இந்த நியூஸ் எல்லா இடத்துக்கும் போகுது. விசேஷமாய் சவுல் இருந்த ஏரியாவுக்கு இந்த செய்தி வருது. இந்த செய்தி கேட்டதும் ஜனங்க எல்லாம் ஓன்னு அழ ஆரம்பிச்சாங்க. இந்த 4வது வசனத்தில் அப்பொழுது ஜனங்கள் எல்லாரும் சத்தமிட்டு அழுதார்கள். இந்த சத்தம் யார் காதுல விழுதுன்னா சவுல் காதுல விழுது. சவுல் என்ன பண்ணிட்டு இருக்கிறான் பாருங்க. 5வது வசனம், இதோ சவுல் மாடுகளின் பின்னாலே வயலில் இருந்து வந்து, அவன் மேல இருக்கிற அழைப்பு வேற, அவன் மேல இருக்கிற அபிஷேகம் வேற, ஆனா அவன் செஞ்சிட்டு இருக்கிறது சாதாரண வேலை. ஆமென். அதாவது எந்த வேலையும் சாதாரண வேலை கிடையாது. ஆனா அதை விட மேன்மையான ஒண்ணு வரும்போது இது என்ன வேலை தான்? சாதாரண வேலை. ஹல்லேலூயா. ஆமென். இப்ப பாருங்க, என்ன ஏன் அழுதுட்டு இருக்கிறாங்க அப்படின்னு கேட்கிறாங்க. அப்போ யாபேசின் மனுஷர் சொல்லிய செய்திகளை அவனுக்கு தெரிவித்தார்கள். 6வது வசனத்தை பாருங்கள். சவுல் இந்த செய்திகளை கேட்ட உடனே தேவனுடைய ஆவி அவன் மேல் இறங்கினதினால் அவன் மிகவும் கோபம் உண்டவனாகி. இதுதான் தள்ளி விடுது. இந்த இடத்துல அப்படியா அப்படி சொன்னாங்களா? ஆவியானவர் இறங்கலன்னா சவுலும் சேர்ந்து என்னதான் பண்ணிட்டு இருப்பார்? அழுதுட்டு இருப்பார். கழுதைக்காக கவலைப்பட்டு கழுதைக்காக அலைந்து தெரிந்தவன் அல்லவா? அப்ப அந்த இடத்துல அவன் லைஃப்ல ஒரு ஷிஃப்ட் நடக்குது, ஒரு மாற்றம் நடக்கிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொருவருக்கும் எத்தனை பேருக்கு இந்த வார்த்தையை எப்படி எடுத்துக்கொள்ளுகிறீங்கன்னு தெரியல. உங்க மேல தேவன் ஒரு திட்டத்தை வைத்து உங்களை அழைத்திருக்கிறார். ஒரு தேவன் வாக்கு தத்தத்தை ஆபிரகாமுக்கு கொடுக்கிறார்னா அந்த வாக்கு தத்தத்துல ஒரு பெரிய தேவ திட்டம் இருக்கிறது. உங்களுக்கு தேவன் ஒரு பிராமிஸை கொடுக்கிறார்னா அதுல உங்களுக்கு அந்த நன்மையை தர்றது மட்டுமல்ல, தேவ ராஜ்யத்துக்குரிய திட்டமும் அதுல இருக்கிறது. தேவனுடைய பெரிய திட்டம் இருக்கிறது. வேளை வரும்போது ஆவியானவர் உங்களை அதற்கு உள்ளே தள்ளி விடுவார். தாவீதை பாருங்க. தாவீது மேல இருக்கிற அழைப்பு, தாவீது மேல இருக்கிற அபிஷேகம், தாவீதுக்கு அழைப்பும் தாவீதுக்கு அபிஷேகமும் பெரியது. ஆனா தாவீது என்ன பண்ணிட்டு இருக்கிறார்னா, சவுலுக்கு முன்னாடி கொஞ்ச நாள் கீபோர்டு வாசிட்டு இருக்கிறார், இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிட்டு இருக்கிறார். அதுக்கப்புறம் திரும்ப போய் ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறார். தகப்பன் அழைக்கிறார் பாருங்க. அழைத்து சொல்றார், வா சகோதரர்கள்ட்ட போய் சுக செய்தியை விசாரிச்சுட்டு வா. தாவீது போறது சுக செய்தியை விசாரிக்க. தாவீது போனான். சுக செய்தியை விசாரித்து கொண்டிருக்கும் போது கோலியாத்து வரான். 1 சாமுவேல் 17வது அதிகாரம் 22வது வசனம் வரைக்கும் தாவீதின் தகப்பன் சொன்னது நடக்குது. அவன் தன் சகோதரரை பார்த்து, சுகமாய் இருக்கிறீர்களா? இதுவரை யார் சொன்னது? யார் சொல்லிவிட்டது? ஈசாய் சொல்லிவிட்டது. ஆமென். ஈசாய் சொன்னது இதுவரை நடக்கிறது. இதுக்கு அப்புறம் கர்த்தர் சொல்றது நடக்குது.
ஹல்லேலூயா. ஆமே ஆமே. விசாரிச்சாச்சு, போக வேண்டியதுதானே. அடுத்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் பேசி கொண்டிருக்கையில் இதோ காத் ஊரனாகிய கோலியாத் என்னும் பேருள்ள அந்த பெலிஸ்தியன் வந்து நிற்கிறான். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இவன் வந்தது சுக செய்தி விசாரிக்க வந்தான், விசாரிச்சான், போக வேண்டியதானே. கொஞ்சம் யோசி. கோலியாத் வந்து நிக்கிறதுக்கு டிலே ஆயிருந்தா தாவீது என்ன பண்ணிருப்பாரு? போயிருப்பார். சில பிரச்சனை வந்து நம்மளை கர்த்தர் நிக்க வச்சிருக்கிறார். இந்த அழைப்புல நிக்க வச்சிருக்கிறார், இந்த கிருபையில நிக்க வச்சிருக்கிறார், இந்த அபிஷேகத்துல நிக்க வச்சிருக்கிறார். அவருடைய திட்டம் நமக்கு தெரியல. ஆமென். இந்த அம்மோனியன் மட்டும் வரலன்னு வைங்களேன், சவுலுக்குள்ள இந்த ஷிஃப்ட் வந்திருக்காது. காணாமல் கிடைச்சதும் அவன் விலகிட்டான். ஹல்லேலூயா. சிலரை கர்த்தர் நமக்குன்னே அப்பாயின்ட் பண்ணி வச்சிருக்கிறார். தாவீது வந்ததுக்கு அப்புறம் கோலியாத் நின்னானா? முடிஞ்சு. ஆமென். இப்படி பேசிக் கொண்டிருக்கையில் காத்தூரனாகிய கோலியாத் என்னும் பேருள்ளவன் வந்தான். அவன் மட்டும் வரல, இவன் பேசி முடிச்சுட்டான். அல்லது கோலியாத் வந்து எப்பெல்லாம் நிப்பான்? காலையும் மாலையும். ஒருவேளை தாவீது மத்தியானம் வந்துட்டான். மத்தியானம் வந்து பேசினா நல்லா இருக்கும்பா, அப்பாவெல்லாம் கேட்டதா சொல்லு, சரி ரைட் போ. தாவீது என்ன பண்ணிருப்பான்? போயிருப்பான். ஆண்டவருடைய டைம் வருது பாருங்க, அவன் அங்க நிக்க வைக்கிறார் கர்த்தர், அவனை நிக்க வைக்கிறார். இவன் கோலியாத்து நிந்திக்கிற வார்த்தை, நிந்தை ஒரு பக்கம் வரும்போது இன்னொரு பேச்சு சேனைக்குள்ளே அடிபடுகிறது. இந்த கோலியாத்தை கொல்லுகிறவனுக்கு ராஜா இப்படி செய்வார். தாவீது காதுல இப்ப கோலியாத்தின் நிந்தை கேட்கிறத விட, ஆமென், இந்த கோலியாத்தை வீழ்த்துகிறவனுக்கு என்ன செய்யப்படும் என்பது அவனுக்குள்ள கேட்க ஆரம்பிக்கிறது. தாவீது திரும்ப நின்றுட்டே இருக்கிறான், பேசிட்டே இருக்கிறான். என்ன சொன்னீங்க? இல்ல கோலியாத் இப்படி சொன்ன. கோலியாத் சொல்றதை விடுங்க, நீங்க என்ன சொன்னீங்க? இது செய்யப்படும். தாவீதின் சகோதரன் சொல்றான், ஏய் நீ ஏன் நிக்கிற? நீ வந்த வேலை முடிஞ்சில்ல, கிளம்ப வேண்டியதான சொல்லும் போது தாவீது சொல்றான், நாம் வந்ததற்கு ஒரு முகாந்திரம் இல்லையோ. அரண்மனைக்குள்ள இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்க முந்தின அதிகாரத்துல வருவாரு தாவீது சவுலுக்கு முன்னாடி. அப்போ தாவீது இந்த வார்த்தையை சொன்னாரா? உண்மையில அப்போ சொல்லி இருக்கணுமா வேண்டாமா? ஏன்னா அவன் மேல இருக்கிற அபிஷேகமே அவன் எங்கதான் போய் உட்கார போறான்? அரண்மனையில் உட்கார போறான். இது அவன் சொல்றதல்ல, அவர் சொல்ல வைக்கிறது, அவர் சொல்ல வைக்கிறது. இன்னைக்கு கர்த்தர் தருகிற வார்த்தை இதுதான். நமக்குள் இருக்கிற ஆவியானவர் நம்ம எப்படி பேச வைக்கணுமோ அப்படி அவர் பேச வைக்க போகிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நீ பயப்படாமல் பேசு, பயப்படாமல் பேசு. அந்த இடத்துல ஆமென் அவனுடைய உறுதியை பேசுறான், தான் வந்ததற்கான முகாந்திரத்தை பேசுகிறான். அதுவரை அவனுக்கு புரியவில்லை. தகப்பன் வந்து ஆகாரத்தை கொடுத்து அனுப்பும் போதே அவன் நினைத்திருக்கலாம்ல, என்ன யுத்த காலத்துக்கு அனுப்புறார், அங்க ஏதோ ஒரு பெரிய மேட்டர் இருக்க போகுது. அப்படி இல்லை, ஒண்ணுமே இல்லை. ஓடி வந்து சுகமா இருக்கிறீங்களா, நல்லா இருக்கிறீங்களா, ஏன்னா இது அப்பா சொல்லி விட்ட செய்தி. ஆனா அந்த இடத்துல கர்த்தர் நிக்க வைக்கிற ஒரு பெரிய ஷிஃப்ட் அங்க நடக்குது. என்னை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிற வார்த்தை தான். பல நேரம் நீங்க உங்க மேல இருக்கிற அழைப்பையே மறந்துட்டீங்க, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தத்தையே மறந்துட்டீங்க. உங்க மேல அபிஷேகம் வைக்கும் போது உங்க காதுகளில் தொனிக்கப்பட்ட தீர்க்க தரிசனத்தை நீங்க மறந்துட்டீங்க. நீங்க மறக்கலாம், கர்த்தர் மறக்க மாட்டார். கர்த்தர் அதை நினைவுபடுத்துவார். யோசேப்பு சொப்பனத்தை மறந்தான். யோசேப்பு சொப்பனத்தை மறந்தான்னு பைபிள்ல இல்லை, ஆனா யோசேப்பு சொப்பனத்தை நினைவு கூர்ந்தான் இருக்கு. ஒருத்தன் நினைவு கூர்றானாலே அவன் என்ன, அதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டான்னு அர்த்தம், மறந்துட்டான். ஏன்னா சூழ்நிலை மறக்க வச்சுட்டு, இன்னைக்கு சூழ்நிலை நிறைய தரிசனங்களை மறக்க வச்சுட்டு, ஆமே, சூழ்நிலை நமக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்கள் எல்லாம் மறக்க வச்சுட்டு, சூழ்நிலை நம்ம மேல இருக்கிற அழைப்பை மறக்க வச்சுட்டு, சூழ்நிலை நம்ம மேல இருக்கிற தேவ திட்டத்தை மறக்க வச்சுட்டு, ஆனால் நாம மறந்தாலும் கர்த்தருடைய வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் புடமிட்டது என்ற வார்த்தையின்படி